சிக்னல் காமிக்கிறாரு. அதான்ப்பா ரோஹித் சர்மா அட்டிக் பண்ண மாதிரி காட்டுறாப்ல, பார்க்க அட்டிக் மாதிரி தானே இருக்கிறாரு. ரோஹித் சர்மா போடப்பட்ட பந்து தூக்கி அடித்து இருக்கிறார். கீழே ஃபீல்டர் உள்ளார். 2 ஃபீல்டரு புச்சி விட்டாருப்பா, புச்சிட்டு தூக்கி போட்டாரு. சூப்பர் சூப்பர், நல்ல கேட்ச். 2 பேர் வந்தாலும் ஒருத்தர் நல்லா இருந்துச்சு. ஆனா விண்டுக்கு அகைன்ஸ்டா அடிச்சு கௌதம் வெர்சஸ் கோகுல். ஆஹா, நல்லா கமிட் ஆகி ஏர்லியா ஷாட்டுக்கு போகாம ஸ்லோவர் ஒன்ன கணிச்சு வெயிட் பண்ணி ஆடினாப்ல கௌதம். நல்ல சென்சிபிள் பேட்டிங். சோ எஸ்எம்எஸ் அணியில ஒரு புது இளம் ரத்தமும் பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஜூனியர் பிளேயர்ஸையும் இறங்கி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நல்ல கனெக்ஷன் இல்ல, ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுங்க அங்க வந்து அந்த கேட்சுக்கு பவுலரும் வந்தாரு, ஃபீல்டரும் வந்தாரு.
பவுலர் கீழே போனாரு, ஃபீல்டர் மேல போனாரு, மேல போன ஃபீல்டருக்கு கேட்ச் கிடைச்சிருக்குது. அண்ட் இன்னொரு விக்கெட் டவுன் ஃபார் எஸ்எம்எஸ் அணியினர். ஒருவன் முதலாளி அந்த பாட்டுல வர ஹீரோ பேர் முத்து. அதே மாதிரி இவர் பேர் முத்து. விக்கெட் எடுத்தா சாங் போடுங்க டிஜே. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. நீங்க பாட்டு போடுவீங்களா இல்லையா அப்படின்ட்டு. கெத்தா கிரீஸ்ல நிக்கிறாரு முத்து. அவர் அடிப்பாரா? மறுபடியும் ஸ்லோ ரன், நல்ல ஸ்லோ ரன் வச்சிருக்காருங்க பவுலரு. எல்லாரையும் இந்த பாலை போட்டே வந்து பார்த்தோன்னா பொறுமை பொறுமை பொறுமையே பெருமை நிதானம், த்ரோ கூட நீங்க பொறுமையாவே அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க பவுலிங்ல ஸ்லோ ரன் ஓகே, த்ரோல கூட ஸ்லோ என்னங்க போக. சோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 28க்கு 3. அண்ட் இங்க டைம் ஃபார் டிஜே. நரகத்துக்கு தான் போக போறேன். எனக்கு வர எல்லா டபுள் மீனிங் பாட்டுக்கும் அர்த்தம் அக்யூரேட்டா புரியுது. நீங்க என்ன மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா நரகத்துல மீட் பண்ணுவோம், ஓகேவா? நீங்க 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 28க்கு 3. இன்னும் 2 ஓவர் வெளில இருக்குது. என்ன ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது? மாம்சே இருக்கியா? மாம்சே இருக்கிறேன். என்ன டார்கெட் வரும் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ எங்கள் மாமா வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவார், அதுக்கப்புறம் சொல்லுவாப்புல. எங்கள் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 47 இருக்கு. ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க. நல்லா போடுறாரு பவுலர் பேர் என்னப்பா? மாலிக். ஆனா இங்க வந்து பேட் ரேசர்னு இருக்குது. மாலிக், கமான் மாலிக். மறுபடியும் நல்ல பாலுங்க. பேட் ரேசர் கிட்ட வைடா பேட் பால் பேட் ரேசர் கிட்ட இருந்து நோ படி. கமான், நல்லா போடுங்க. ஆஹா, தொட முடியல. என்ன இருந்தாலும் பேடு தான்ப்பா. சூப்பரா போடுறாப்ல. ஆஹா, மறுபடியும் ஒரு நல்ல பந்து. பெருசா எதுவும் அடிக்க முடியல அந்த பால்ல. ஆனா அவரோட பவுலிங் ஆக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பைக்கோட இன்ஜின் மாதிரியே இருக்குது. சூப்பரா போடுறீங்க பேட் ரேசர். நல்ல பவுலிங். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் 3வது பால்ல 30 ரன்னுக்கு 3 விக்கெட். எல்லாம் 3-3 இருக்குது. அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தா சாப்பாடு வந்துச்சு. வெரி குட். லெக் சைட்ல நல்ல கனெக்ஷன் எல்லாம் அந்த இடத்துல ஃபீல்டர் இருந்து தர்ற கேட்ச். ஆனா இப்ப ஓடுறா மாப்ள, ஓடு ரெண்டு ஓடு முத்த ஓடுறா அப்படின்ற மாதிரி ஓட விட்டாங்கப்பா முத்துக்காக நான் இந்த கத்துறேனே. அடுத்த ரைமிங்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, மூச்சு வாங்கி டப்புன்னு. இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. கரெக்டா சொல்லிட்டாங்க முன்னாடியே. மறுபடியும் ஒரு கொடை. ஆனா அது வந்து ரொம்ப தூரம் போயிருக்குது. இருந்தாலும் பவுண்டரியை தாண்டாது. கீப்பர் 2 அடிச்சிருக்காங்க. த்ரோ, நல்ல த்ரோவா? நல்ல த்ரோ தாங்க.
ஆஹா, மீண்டும் ஒரு ஸ்லோ ரன்னோட முடிச்சிருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு ஓவரு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 34க்கு 3ங்க. பரவாயில்ல, நல்ல ஸ்கோர் தான். இன்னும் வந்து ஒரு ஓவர் இருக்கு. ஒரு ஓவர்ல என்ன மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க? 34க்கு 3னா அந்த ஒரு ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 42 43 48 40. ரவி அவர்கள் போடப்பட்ட பந்து முறுக்கி போட்டு இருக்கிறார். நோபால். ஏன் பண்ண பால்? பவர் பிளே மறந்து வெளில 10 பேர் நின்னுந்தீங்களா? எதுக்கு நோபால்? அதான் நான் சொன்னேன்ல, 5வது ஓவர் பவர் பிளேன் போன ஓவர் தான் சொன்னேன். 2 பேர் தானே இருக்கணும். ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் இதே தப்பையா பண்ணுவீங்க. பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 ஓவர் டோர்னமெண்ட்ல, நம்ம எஸ்டிஎஸ் வழங்கும் டோர்னமெண்ட்ல மொத ஓவரும் கடைசி ஓவரும் பவர் பிளே 2 பேர் தான் வெளில இருக்கணும். என்னப்பா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஓவர் மொதல் பால் நோ பால் ஃப்ரீ ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்லாவே போயினுக்குது. சூப்பர் ஷாட்டுங்க. சரியான ஒரு பிளாட் சிக்ஸுங்க. இந்த இடத்துல அடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோட கெத்து அவுட்டுங்க. நச்சுன்னு தாங்க வச்சுக்கிறாரு இங்க கீப்பர். வாங்க, உச்சமான பெயர் கொண்ட விஸ்வநாதன் அவர்களை கடைசி பந்தியில் இறக்கிவிட்டு ஒரே ஒரு சிங்கிள் காட்டி இதுதான் அவனுக்கு பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இப்ப 5 ஓவர் வெயில ஃபீலிங் பண்ண வைக்க போறீங்க. இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சு மனம் தளராமல் தலையை சீப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க லாஸ்ட் ஓவர் 5 ஓவர்
கொடுங்க ஹெல்ப் டெஸ்க்ல. இன்னும் கொடுக்கலையா? வெயிட்டிங். எஸ்எம்எஸ் गाइस, எஸ்எம்எஸ் गाइस திருக்கழுக்குன்றம் அண்ட் தையூர் யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் ஹெல்ப் டெஸ்க் ஆண்ட வாங்க. பசிக்குதா டிஜே? பசிக்குதா? நல்லா இருக்கு இந்த மேட்ச் எஸ்எம்எஸ் அண்ட் அடுத்த மேட்ச் எஸ்எம்எஸ் गाइस. பரவாயில்லையே. ஆனா இது வந்து கேளம்பாக்கம் டீம், அது வந்து பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம். எப்பா சொல்லிட்டுப்பா கரெக்டா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னோட கமெண்ட்ரியில நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் இப்போ நான் வந்து கமெண்ட்ரியில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன். இப்போ என்னோட கோ கமெண்டேட்டர் ஆகாஷ் அவர்கள் கமெண்ட்ரி பண்ணுவாரு. ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிக்க மிக்க நன்றி ஹரி. சோ இங்க எஸ்எம்எஸ் गाइस அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ச் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஸ்கோரர். இது எஸ்எம்எஸ்ஸா? இங்க எஸ்எம்எஸ் 45 அடிச்சா விக்டரி. அது இல்லாம நம்ம டிஜே ப்ரோ சாப்பிட வாடான்னு செல்லமா அழைக்கிறாரு. இப்பதான் எனக்கு பிச்சுக்கிட்டு வந்தது. அந்த டைம்க்கு இந்த பாட்டுலாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்த ஆர்டருக்கு மணியினர் எஸ்எம்எஸ் गाइस திருக்கழுக்குன்றம் வர்சஸ் யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் தையூர் பாலமாநகர். எங்க இருந்தாலும் ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தையூர் பாலமாநகர் எஸ்எம்எஸ் गाइस இரண்டு அணி வீரர்களும் விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆஹா, பச்சக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுதானே கை உள்ளே போயிடுச்சு. ஐயோ என்னங்க இது? எந்திரன் படத்துல பாத்திருக்கியா ப்ரோ? டிஜே ப்ரோ ஒரே நிமிஷம். எந்திரன் படத்துல அந்த இது வந்து ஐயோ சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்னடா இதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. ஓகே, இப்போ போட்டு விடுங்க.
எஸ்எம்எஸ் காய்ஸ் திருக்கழுக்குன்றம் கொஞ்சம் கையை தூக்குங்க. இங்க எல்டஸ் கிட்ட வாங்க. சரியான பந்து, டாட் பால். ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன். ரெண்டு ரன் ஓடி எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு ஆக்சுவலா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அண்ணா உங்க பாசத்துக்கு ரொம்ப நன்றி. ஊட்டிலாம் விட வேணாம். எஸ்எம்எஸ் காய்ஸ் திருக்கழுக்குன்றம் கொஞ்சம் வேகமா வாங்க. எஸ்எம்எஸ் காய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஹெல்ப் டெஸ்க் போனீங்க. டாஸ் பண்ணோம், மேட்ச் முடிய போகுது. டிஜே அடுத்து உங்க மேட்ச் தான். நவீன் வந்திருக்காரு. நவீனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு விடு, குத்து சாங்க. ப்ரோ காலையில மாம்ஸ் ஆடி முடிச்சாரு ப்ரோ. பால் மாத்து போ.
ஓவரில் அவருக்கு 7 ரன். மொத்தமா அணியின் எண்ணிக்கை 12க்கு 3. டீம் டபிள்யூ இருக்கு. என்ன டீம் இது? சோ இங்க டாஸ்க்கு நான் வரலாமா அம்பையர் நவீன்? வேணா நானே பாத்துக்கிறேன்றீங்களா? என்ன அசிங்கப்படுத்திட்டாருப்பா, எனக்கு அசிங்கமா போச்சு குமார். சோ 33 ரன் தேவை. 3 ஓவர்ல 2 ஓவர்ல அணியின் எண்ணிக்கை 12க்கு 3. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஏன் தொண்டை 20 நாள் முடிகிறப்ப நான் தான் முகேஷ் அப்படின்ற மாதிரி தொண்டை ஆயிரும் போல. யாராவது ஆகாம எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் எனக்கும் அரிக்கும் இன்ஜிடி வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், பெட்டரா இருக்கும். நவீன் ப்ரோ வாங்கி தரீங்களா ப்ரோ ஒரு இன்ஜிடி? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? பா மனுஷன் பெரிய மனுஷன் தான்ப்பா, ஓகேன்ட்டார். ஸோ 3 ஓவர்ல 33 தேவை என்ற எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மேட்சுக்கான டாஸ் இங்க போகுது. போட்டாங்க. எட்ஜ் பட்டிருக்கா, அவுட்டுங்க. ஆஹா சூப்பர் ஸ்டார் அப்படியே அந்த பாட்டை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நேரம் வரல. இப்போதைக்கு டிஜே நவீன். எஸ் நீங்க இங்க டிஜே யாரு? இவ்வளவு சூப்பரா பாட்டு போடுறப்ப உங்களுக்கு டிஜே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம நவீன் தான் போட்டுட்டு இருக்காரு. அதாவது இவ்வளவு நாளா கடுமையான உழைப்பை போட்ட டிஜே அரவிந்த் அவருக்கும் நான் மிக்க நன்றியை சொல்றேன். அதை சொல்லல நான் கோச்சிக்கிறாரு வேற. அவர் என்ன எல்லாம் பண்ணுவார். நான் சியர் கேர்ள்ஸ் வந்தா ஒரு மாதிரி பாட்டு, சியர் கேர்ள்ஸ் வரலனா ஒரு மாதிரி பாட்டு, யாருமே இல்லைன்னா எல்லாருமே தூங்குங்க நீ பாட்டே போடாம கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. ஷார்ட் பால் முக்கு மேல ராஜா அப்படின்னு சொன்னா அதுதான் இல்லை. ஒரு ரன் தான். நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, நல்ல பேக்கப். டாஸ் அப்டேட் சொல்லுங்க. தையூர் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க பேட்டிங் பண்றோமா பவுலிங் பண்றோமா வீட்டுல போய் கேட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க.
கேட்ச் ஜஸ்ட் முன்னாடி பவுன்ஸ் ஆயிருக்கு பவுண்டரிங்க. தீக்குச்சிக்கு ஒரு பக்கம் நான் உரசனாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியன் மொரசாலே தீ பிடிக்கும்ன்ற அளவுக்கு அலெக்ஸ் உள்ள வந்திருக்காரு. 11th லிஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டு டீமும் 11th லிஸ்ட், ரெண்டு டீம் தானே? இல்லனா அம்பையரிங் வந்து அம்பையர் வந்து உள்ள வர மாட்டாங்க. எடுத்துட்டு வராங்க 11th எடுத்துட்டு வராங்க. Thank you and டாஸ் வின் பண்ணி என்ன பண்றாங்களா தையூர்? தையூர் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து விளையாட போற மேட்ச் எஸ்எம்எஸ் காய்ஸ் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் தையூர் பாலமநகர். டாஸ் நீ போறதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பவுலர் எண்ட்ல இல்லாம பேட்ஸ்மேன் எண்ட்ல அடிச்சிருக்க. பவுலர் எண்ட்ல இருந்தா ஒரு சான்ஸ். திருக்கழுக்குன்றம் எஸ்எம்எஸ் காய்ஸ் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இன்னும் 3 பேர் இன்னும் சப்மிட் பண்ணல. தயவுசெய்து யார் அந்த 3 பேர் வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டது. கேட்சுக்கு அங்க முடிக்கணும். ஜான்டி ரோஸ் இருந்தாலே உழுந்தாலும் புடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மண்ணு தரை. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இருபத்தி 27ல இருக்காங்க இப்போ. கரெக்டா 27 ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. சோ கடைசி பந்து அந்த 4வது ஓவர் 27. ஒரு குவிக் சிங்கிள் அப்படின்னு ஃபீல்டர் அப்படி கேட்டார். நான் ஸ்கோர் கேட்கிறான் அர்த்தம். ஸ்கோர் ப்ரோ 28. 4 ஓவர் முடிவுல 28 17 ரன் அடிக்கணும். அதுல பார்த்தா தான் ஸ்கோர் தெரியும். அவர் ஆல்ரெடி மண்டே சொரிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. சோ ஸ்கோர் கேட்டிங்க. கடைசி ஓவர்ல 17 ரன் அடிக்கணும். பவர் பிளே. ஆனா அகைன்ஸ்ட் வின்ன்றப்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, எனக்கு தொண்டை கிச்சு கிச்சின்னு இருக்குன்னு பார்த்தா அரிக்கு நெகோ கிச்சு கிச்சின்னு இருக்கான். அதனால அரி யார்கிட்டயா நெய் கட்டர் இருந்தா தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறான். லோகேஷ், உங்க டீம் கிட்ட தான் நெய் கட்டர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அரிக்கு. பொண்ணுங்க இன்னைக்கு நகை வெட்டிக்கிறாங்க. அது நகமே வெட்டாதுங்க, அது குளிக்காது, பல்லு வளர்க்காது. நீ என்னப்பா அவங்கள்ட்ட அதெல்லாம் கேட்டுனுக்கிற நீ? அது கரெக்டுப்பா. 80 கேர்ள் பெஸ்டி 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க. உனக்கு தெரியாததா? எனக்கு தெரிய போகுது. கரெக்ட் தான். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இதுவெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு பாரு. குளிக்காதீங்க, பவுடர் போடாதீங்க. பிறந்ததுல இருந்து என்ன சுத்தி வரும் பொண்ணுங்க மட்டும்தான். கரெக்டா ஹரி? ஏன்னா ஹரி வந்து ஒரு முருகர் பக்தர். ஆமா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வெஜிடேரியன். மற்ற நாள்லாம் எல்லாம் இருக்கும். பறக்கிறது, ஓடுறது, நீச்சல் அடிக்கிறது. மனுஷன் கறி கூட தான் சாப்பிடாம இருக்கிறான். அதையும் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடிக் பண்டாக்கு வேஷம் போட்ட போறது வந்திருக்கார் பவுலர். யாருங்க அவரு? அகைன்ஸ்ட் விண்ட் ஆஃப் சைடுல அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் பாலே கால் திசையில நோ பால் போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் மிஸ் அவுட் பண்ணிருக்காரு. ஆஹா, நோ பால், ஃப்ரீ ஹிட். விஸ்வநாதன் வந்திருக்காரு உள்ள பவுலிங் உள்ள. விஸ்வா மாம்ச ஹலோ, காலையிலே விளையாண்டாரு அவங்க அப்பா. எப்பா குட் நைட் பானு அவ்வளவு கிளம்பிட்டாரு. மாம்ச பையன் போன் அடிக்கிறான். எதனா கேட்க போறான். போன் அடிச்சுனான்னு கேளுங்க. கேட்கலாம் பையன். இங்க இப்போதைக்கு இவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேட்ச் அவ்வளவு ஜாலியா போகல. இன்னும் 15 ரன் வேணும் 6 பந்துல. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னைக்கு அடுத்த வார்த்தை
நம்ம மாம்சோட பையன் பேச போறான் தான் காத்துனுக்கிறேன் நானு. அதான் சுடுகாட்டுலப்பா அதுக்கு அத்த வருவாரு. அம்மா யோயோப்பா ஷாட்ரா அப்பா பவுண்டரி. அடுத்த லைன் தான் நல்லா இருக்கும் டிஜே நவீன். ஐயோ மாட்டலையே இந்த பாலு. 11 ரன் தேவை 4 பந்துல. மாம்ஸ் ஹரி பேசுறப்ப மட்டும் லைட்டா வந்து வணக்கம் அமைன்ட்டு அப்புறம் டுர்ன்னு கிளம்பிட்டாரு மாம்ஸ். இருக்கேன் இருக்காராம். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, உங்களை எல்லாம் சாப்பிட்டு வச்ச பிறகு தான் நானு. பா மனுஷன் பா. டிஜே நவீன் எத்தனை பாலுக்கு எத்தனை ரன்? 11 ரன் தேவை 4 பந்தில். இறங்கி உள்ள போயிட்டாரு பேட்ஸ்மேன். டிஜே நவீன் ப்ரோ உசுர கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. வைடா. ஆமா. இன்னும் 10 ரன் தேவை 4 பந்தில். அவருக்கு பக்கத்துல இருக்க கண்ணாடி போட்டுருக்க ப்ரோ அப்படியே கண்ணு சொக்குது. 50-50 ரெண்டு அணிக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ ஆக்சுவலா அடுத்த மேட்ச் ஆடுற ஒரு டீம் நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. அது தையூரா? எஸ் தையூர். இன்னொரு டீம் லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது பேரே எனக்கு வாயில வரல. ஊர் பேரு திருக்கழுக்குன்றம். எஸ் அந்த டீமோட அணியோட டீம் லிஸ்ட் இங்க கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஹாட்ரிக் ஆஃப் ஃபைட்ஸ் பவுலர் இதுக்கு தான் சேஞ்ச் பண்ணாங்க. அட்டிக் பாண்டியன் இல்லாம இன்னொரு பவுலர் வந்தாரு. இதுக்கு முன்னாடி போட்ட பால் டாட் பால் கௌதம். அப்படியா? ஓகே சாரி 9 ரன் தேவை 3 பந்தில். கமான் பல்வா. ஆஹா பவுண்டரியா? ஓடு மச்சி ஓடு அப்படின்னு டகர்ல கத்துறாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. செக் பண்ணிக்கங்க. திருக்கழுக்குன்றமும் கொடுத்தாச்சு. இல்ல இங்க ஸ்கோர் வரல அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு லிஸ்டும் ஒண்ணா தான் கொடுத்தாங்க. செக் பண்ணுங்க. ஸ்கோர் இதுவான் பாருங்க. இது போல சூழ்நிலை நிறைய நான் சந்திச்சிருக்கேன். எஸ்எம்எஸ் காய்ஸ் 2 பாலுக்கு. ஓகே சாரி லிஸ்டிங் தான் இருந்திருக்கு. கீழே தவறி விழுந்திருக்கு. இப்பதான் பார்த்தா 4 ரன். ஒரே பால்ல 3 ரன். வாய்ப்புகள் 2 பக்கமா இருக்குது. bowling டீம் வின் பண்ண போகுது. இல்ல இந்த மேட்ச் டை மாம்சே. நான் பார்க்கலாம். ஒரு prediction டை. ஐயோ அவ்வளவுதான். பேட்டிங் டீம் வின். நீங்க உங்க prediction-லாம் எடுத்து வீட்டுக்கு போங்க. நோ பால் வேற வா. இல்ல இப்பயும் நான் சொல்றேன் டைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. பால விட்டாரு அப்படின்னா மேபி ஒரு சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு டை. இங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் நடக்குமா? எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவளம் ஃபெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர். அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஓடிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சியாசிங்க உள்ள பார்த்துட்டு செலிப்ரேஷன் செம்மையா ஜெயிச்சிருக்காங்க. இங்க செம்ம வின்னு.
மிகவும்